அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெகிரேட் செஷன் யாருக்குன்னு சொல்லி பார்த்தால் 2024ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்காகத்தான் இந்த செஷன். சரியா? அவங்க ஒன்று 2024ஆம் ஆண்டு வெஜ்ஜாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே 2023ல 2022ல 2021ல எக்ஸாம் செஞ்சுட்டு 2024லையும் எக்ஸாம் செய்யக்கூடியவங்களாக ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வரைக்குமே எக்ஸாம் செய்யாம 2023 வெஜ்ஜாக இருந்து 2022 வெஜ்ஜாக இருந்து இது வரைக்கும் எக்ஸாம் செய்யாம வித்ரோ பண்ணி 2024 தான் எக்ஸாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கான ப்ரொஜெக்ட் தான் இந்தியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ப்ரொஜெக்ட் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததோட ரிப்பீட்டர்ஸ் திருப்பி எக்ஸாம் படிக்க சிலவங்க வெளிக்கிடுவாங்க தானே, அவங்களையும் சேர்த்துட்டு இந்த ப்ரொஜெக்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணது போல செய்து எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரொஜெக்ட் இந்த சமரியை பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குரிய செஷன்ல நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பகுதி, சரியா, எம்சிக்கு பக்கம் அதன் நாட்டம் இருக்குது. ஸ்ட்ரக்சர்லையும் அதன் நாட்டம் வரலாம்னு கூடிய ஒரு பகுதி தான் உங்களோட அழகு 1ல படிக்கக்கூடிய பேணியர் எடுக்குமாறு. ஸோ அவரை பத்தி நீங்க பெரியாக்கள், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சது, ஸோ முதலாவது படிக்கிற விஷயத்த எப்படியும் என்ன செய்வீங்கன்னா நல்லா இறங்கி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு குழப்பம் இருக்காது. இருந்தாலும் இதன் டீப் எப்படி இருக்குது, தியரியில இருந்து கொஸ்டின் சேர்க்கல எப்படி யோசிக்கணும், ஸோ அந்த விஷயங்களை சிம்பிளாக நீங்க ஏற்கனவே படிச்சு நல்லா தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயத்த வச்சு சொல்லி தந்தா நல்லா இருக்கின்றதுக்காக நான் தெரிவு செஞ்சதுதான் யாருன்னு சொன்னா பேணியர் இடுக்குமானி. சோ இவரை வச்சு உங்களுக்கு இன்றைக்கு தியரி அண்ட் கொஸ்டின்ஸ் லைட்டாக இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஒரு விஷயத்த ஒரே கிளாஸ்ல முடிக்கிறதை விட நம்ம கண்டினியூவான ப்ரொஜெக்ட் தான். ஸோ போக போக நிறைய ப்ராக்டிஸ் எடுப்போம். இன்றைக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட இந்திய ப்ரொஜெக்டை முடிப்போம். ஸோ விஷயத்துக்குள்ள ஓடும். சரியா? ஸோ போக முன்னால உங்களுக்கு இந்த 20 பாயிண்ட் எக்ஸாம் ஃபைனல் ப்ரொஜெக்ட்ல ஜாயின் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண பிள்ளைகளுக்கும் சிலவங்களுக்கு ப்ரொஜெக்டை பத்தின ஒரு தெளிவில்லாம இருக்குது. அதே போல இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண போற பிள்ளைகளுக்கும் ஒரு தெளிவாக ஸோ ஒரு ப்ரொஜெக்டை பத்தின ஒரு சமரியும் பார்த்துட்டு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கண்டென்ட் சொன்னா பாடப்பரப்பு. சரி, முழு நேர யூடியூபர் மாதிரி ஆயிட்டு போல. சரி, இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ப்ரொஜெக்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்பிளேல. சரி, உங்களோட போன்ல இப்ப டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தான். ஸோ நீங்க ப்ரொஜெக்டின் சமரி இந்த டிஸ்பிளேல பாருங்க. அதுக்கு பின்னால் நான் போர்ட்ல ஒரு சின்ன தெளிவு கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் டீடைல்ஸ் மேலே இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளைன இந்த இடத்துல தாரும். சரி, ஓகே. இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 11th யூனிட் வரைக்கும் உள்ள ஃபுல் தியரி மேல செய்வோம் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் ரிவிஷன் ஒன்று செய்வோம். ஸ்பீட் ரிவிஷன் சொல்லப்போல அது டீப் தியரி ரிவிஷனாக இருக்கும். டீப் தியரி ரிவிஷன் மீனிங் என்னன்னு சொன்னால் நீங்க இதுவரைக்கும் அந்த சில யூனிட்ல தியரியை படிச்சில்ல, இல்லாட்டி நான் இந்த ஏரியாவை படிச்சில்லன்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் அது ஃபுல் கிளியராக விளங்கும். நீங்க தியரி படிச்சில்லன்னு சொன்னா கூட உங்களுக்கு அந்த ஏரியா என்ன செய்யும் சொன்னா ஃபுல்லாக விளங்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப் ரிவிஷன் உண்டு. சரி, சரியா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் கொஷின்ஸ். சரிதானே? கொஷின்ஸ் சொல்லப்போல எம்சிக்யூ, எஸ்ஏ, ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க ரிவிஷன் செய்யக்கூடிய அந்த ரிவிஷன் என்ன செய்யும் சொன்னா ஒரு எம்சிக்யூ பேஸ் பண்ணி போற மாதிரி உங்களுக்கான ரிவிஷன் செய்யப்படும். சரியா? உங்களுக்கான ரிவிஷன் எம்சிக்யூ பேஸ் பண்ணி போற மாதிரி செய்யப்படும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக
ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ அதுக்கான விஷயங்களையும், அதாவது சிலபஸ் போகக்குள்ளே உங்களுக்கு எஸ்ஐ மெயின் பண்ணி தருவோம். இப்ப ஸ்ட்ரக்சருக்கு வந்து நாங்க தனியான ஒரு ஏற்பாடு வந்து செய்யும். சரி, எம்சிக்கும் எஸ்ஐயும் என்ன செய்யும் சொன்னால் ரிவிஷனோடய போறது போல போகும். அதுக்கு மேலதிகமாக ஸ்ட்ரக்சருக்கு ஒரு தனியான ஒரு ஏற்பாடு வந்து செய்யும். சரியா, இப்ப கேள்விகள் செய்யப்பட இத்தனை கேள்வி செய்தும் வேலை இல்லை. சரி, எத்தனை கேள்வி செய்தும் வேலை இல்லை. சோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகள், உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை செய்யறதுக்காக எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணித்தான் உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே செய்யப்படும். சரி, உங்களுக்கு 2024 எக்ஸாம்ல உதவக்கூடிய மாதிரி மேக்சிமம் வரக்கூடிய மாதிரியான அமைப்பில் உள்ள கேள்விகளை தான் ஃபுல்லாக எடுத்து என்ன செய்யப்படும் சொன்னால் செய்யப்படும். சரி, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சருக்கு தனியான ஏற்பாடுன்னு சொன்னது உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு சொன்னால் ப்ராக்டிகல்ஸை பேஸ் பண்ணி வருது. சோ உங்களுக்கு இப்ப 42 ப்ராக்டிகல் இருக்குன்னு சொல்லலாம், அதுல ஒரு 4 ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அதுல இன்னும் ஒரு 4-5 வராது. சோ அப்படி உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராக்டிகல்ஸ் எடுத்து அது தனியாக ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா ஃபுல்லாக செய்தாங்க. அடுத்தது எம்சிக்யூஎஸ்ஐ ரிவிஷனோட போறதுக்கு மேலதிகமாக எம்சிக்யூஎஸ்ஐக்கு லைவ்ல வந்து தனியான கிளாஸஸ் வந்து செய்யப்படும். சோ லைப்ரரியன்ஸ்ல இந்த பேப்பர்ஸ் மெயின் பண்ணி, பாஸ் பேப்பரை மெயின் பண்ணி, எக்ஸ்பெக்டேஷனை மெயின் பண்ணி எங்களோட மாடல் செய்யும் சேர்த்து லைவ் கைடன்ஸ் போயிட்டு இருக்கும். அதே போல நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்திருக்கும். அதுல ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனுக்கான எக்ஸஸ் ஒரே அடியில கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 11th யூனிட் வரைக்கும் ஃபுல் ரிவிஷனுக்கான எக்ஸஸும் ஒரே அடியில கிடைக்கும். அதுக்கு மேலதிகமாக எங்களோட மாடல் பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஸாக வைத்து சோ அதுக்கான டிஸ்கஷனையும் நாம செய்து கொள்வோம். சரியா, சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 month என்ன செய்யணும்னு சொன்னா நடக்கும். 3 to 4 month நடக்கும். சோ நடந்த பின்னால உங்களுக்கான செமினார்ஸ் செய்யும். சரியா, ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செமினார்ஸ் மட்டும் போடுவோம். சோ செமினார்ஸ்லயும் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட முடித்த பின்னால சோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரும். அதுல வந்து ஜாயின் ஆகும். நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இதுக்கு முன்னாடியும் என்கிட்ட கண்டினியூவாக வார ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் நீங்க உங்களுக்கு இந்த செமினார்ஸ் என்ன செய்ய இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே தான் வரும், ஃபுல்லாக வரையிடும். நீங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் நீங்க இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தேவையான சொன்னால் செமினார்ஸ்ல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜாயின் ஆகி கொள்ள. சோ இவ்வளவுதான் இந்த விஷயம் சமரி. சோ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் சொன்னது போல வேணியர் எடுக்குமாடி இந்த கான்செப்டுக்குள்ள தேவன் சொன்னா இன்னொரு தடவை போட்டு விடுதேன், டீடைல்ஸை வேணா பார்த்துக்கொள்ளும். சரி, டீடைல்ஸை போட்டு விடுதேன், ஒரு தடவை வேணும்னு சொன்னாலும் பார்த்துக்கொள்ளும். ஓகே ஓகே. சோ நீங்க இப்ப வாங்க விஷயத்துக்குள்ள வா. சோ நம்ம எடுக்க போறது இன்னைக்கு யாருன்னு சொன்னாரு வேணியர் எடுக்குமாடி. சரியா, வேணியர் எடுக்குமாடி எடுக்க போறோம். சோ நான் வேணியர் எடுக்குமாடிக்குரிய கான்செப்ட சோ 6 விஷயத்தை வச்சு சொல்லித்தரோம். வேணியர் எடுக்குமாடிக்குரிய கான்செப்ட வந்து 6 பாயிண்ட்ஸ்ல சொல்லித்தரோம். சரியா, வேணியர் எடுக்குமாடிக்குரிய கான்செப்ட வந்து உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் கூடாக வந்து நான் சொல்லி தரப்போறேன். அதண்ட முதலாவது விஷயம் யாருன்னு சொல்லி கேட்டால் அதண்ட உருவம். சரிதானே, அதண்ட உருவம் எப்படி ஒரு வேணியர் எடுக்குமாடி இருக்கும்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா. சோ கஷ்டப்பட்டு கீழே விட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுதேன். சோ பாருங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு வேணியர் எடுக்குமாடி ஒன்று காட்டப்பட்டிருக்கு. சரியா, நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஒரு வேணியர் எடுக்குமாடி ஒன்று காட்டப்பட்டிருக்கும். வேணியர் எடுக்குமாடியின் பாகங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு ஒரு வேணியர் எடுக்குமாடி எப்படி இருக்கும்னு தெரியும். சரியா, இப்ப நவீன வரக்கூடிய வேணியர் எடுக்குமாடி தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் இருந்தாலும் ஒரே உருவத்திலேயும் தான் இருக்கும். அதோட உங்களோட சிலபஸ்ல உள்ள வேணியர் எடுக்குமாடியும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் உருவங்களும் கீழே காட்டப்பட்டிருக்கு. அதன் ஒவ்வொன்றுக்குமான நேமும் உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்கும். சரியா, சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஏ வந்து பிரதான அளவீடியாக வரும், பி வந்து வேணியர் அளவீடியாக வரும். சரியா, சி வந்து அகத்தாடையாக வரும். ஒரு குழாய்க்குள்ள போட்டு அகத்துக்கால பிடிக்குது, அந்த அகப்பக்கத்தை பிடிக்குது, அகத்தாடையாக வரும். டி வந்து புறப்பக்கத்தால பிடிக்குது, ஆகவே புறத்தாடையாக வரும். சரியா, இ வந்து அசையக்கூடிய பகுதியாக இருக்கும், ஆகவே அதை நம்ம வழுக்கும் தாடை என்று சொல்லி, அசையும் தாடை என்று சொல்லி.
எச்ச நாம சொல்லுவோம் சுரை. இந்த சுரை எதுக்கு உதவும்னு சொன்னா, இப்ப ஒரு வாசிப்பு ஒன்று எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த வாசிப்பை பிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இப்ப நாம இப்ப பாருங்களேன், ஒரு பொருளா நீல தலக்கம் வைங்களேன், இப்படி அளந்துட்டு அதை நாம எடுத்துட்டு போகல சம்டைம் அந்த வாசிப்புல சில மாற்றங்கள் வரையிலும். ஆகவே எடுத்த வாசிப்பு மாறக்கூடாண்டு லொக் பண்ணதுக்கு இந்த சுரையை வந்து யூஸ் பண்ணி. சரியா? அடுத்தது எஃப்னு சொன்னது வந்து சில்லு. இந்த சில் அதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா இந்த வழுக்குந்தாடி இப்படி கையால பிடிச்சு தள்ளுறதை விட அது ஒரு சில், ஒரு ரோதை ஒண்ணு மாதிரி இருக்கும். இந்த ரோதை ஒண்ணு மாதிரி இருக்கும். சோ அதை அப்படி சுத்தி சுத்தி என்ன செய்யலாம்னா முன்னுக்கும் பின்னுக்கு மூவ் பண்ணிடும். சோ அதுக்கு தான் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த எஃப்னு சொல்லக்கூடிய சில் இருக்கு. கையால பிடித்து இழுக்கிறதை விட நம்மளோட போர்ஸ பிடித்து இழுக்க கூட அதுல ஏற்படக்கூடிய உராய்வுகளால நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா? அது லொக் ஒழுங்கா தொழிற்படாம போகும். அதுல பல பிரச்சனை, நம்மட விருப்பத்துக்கு ஏற்ப ஆட்டினோம்னு சொன்னா பல பிரச்சனைகள் வரும். ஆனா ஒரு சில்ல வச்சு ஆட்டக்குள்ள அது ஒரு லிமிட்டட் ஸ்பீட்ல மூவ் ஆகும். அதன் அமைப்புக்கு ஏற்பதான் அது மூவ் ஆகும். சோ அதனாலதான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா எச், ஆழமளக்கும் கோல். அந்த ஆழமளக்கும் கோலை பயன்படுத்தி என்ன செய்யலாம்டா சிறிய துளைகளின் ஆழத்தை அளக்கிலும். தெளிவாக போட்டோவை பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமைப்பு தெரிஞ்சிருக்கும். உங்கள்ட்ட இந்த போட்டோவும் இருக்கும். இந்த போட்டோல ஒரு பெருசா ஒரு விஷயம் இல்லை. சோ அதனால நான் கஷ்டப்பட்டு கீறி கஷ்டப்பட இல்லை, சிம்பிளாக முடிச்சு விட்டேன். இப்ப நான் இந்த அளவு போதும். தேவைன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணிக்கொள்ள. சரியா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து மார்க் பண்ணிக்கொண்டே இயலும். நான் இப்ப என்ன செய்தேன்னு சொன்னா மெயினான 6 பாயிண்ட்ஸ்ல இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல 3 பாயிண்ட்ஸ் மெயினான பாயிண்ட்ஸ், இன்னும் 3 இந்த உருவத்தை போல நார்மலான பாயிண்ட்ஸ். சோ அடுத்த பாயிண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணதை விட அடுத்த பாயிண்ட்ஸ். சரியா? நான் அடுத்ததாக எடுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இதண்ட இழிவெண்ணிக்கை. ரெண்டாவது டிப்ஸ் நான் எடுக்கேன் இழிவெண்ணிக்கை, லீஸ்ட் கவுண்ட். சரியா? இழிவெண்ணிக்கை இழிவெண்ணிக்கைன்னு சொல்லப்போல ஒரு கருவியால் அளக்கக்கூடிய திருத்தமாக இல்லாட்டியும் பரவாயில்லை. சரியா? திருத்தம் சொல்லப்போல ஒரு மீட்டர் கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் கோல் என்ன செய்யறா மில்லி மீட்டர் அளவிடையில படிவகுப்புகை செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஆகவே ஒரு மீட்டர் கோலால ஒரு மில்லி மீட்டர் என்ன செய்யலாம்னு சொன்னா அளக்கேல். ஒரு மீட்டர் கோலால ஒரு மில்லி மீட்டர் என்ன செய்யலாம்னு சொன்னா அளக்கேலும். ஆனா அது திருத்தமானு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு அளவீடு திருத்தமாக இருக்கணும்னு சொன்னா அது வந்து 1% விட என்ன செய்யணும், சதவீத வலு 1% விட குறைவாக இருக்கணும். சதவீத வலு 1% விட குறைவாக இருக்கணும். அப்ப வந்து திருத்தமாக இல்லாட்டியும் சரியா, அப்ப அன்னளவாக பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டர் கோலால 10 சென்டிமீட்டர் அளந்தோம்னு சொன்னாதான் சதவீத வலு 1க்கு ஈக்குவலாக வரும். சோ 1க்கு ஈக்குவலாக வரும். சோ அப்ப ஒரு மீட்டர் கோலை கொண்டு ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லாட்டி 100 மில்லி மீட்டர் 10 சென்டிமீட்டர் அளக்கம்னு சொன்னதுதான் திருத்தமான ஒரு செம்மையான வாசிப்பாக இருக்கும். சரி, 10 சென்டிமீட்டரோ அதுக்கு மேல. சரியா? அப்ப வந்து இந்த இடத்துல ஒரு மீட்டர் கோலால் ஒரு மில்லி மீட்டர் அளக்க இயலும். அது திருத்தம் இல்லாட்டி அளக்க இயலும் என. அதே போல இந்த வேனியர் இருக்குமானியால இல்லாட்டி ஒரு கருவியால எதை மினிமம் அளக்க இயலுமோ, திருத்தம் இல்லாட்டி பரவாயில்லை, எதை மினிமம் அளக்கேலும் தானே, பிளவாரத்தவங்களே அளக்கேலும் தானே, அளக்கேலுமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த வேனியர் எடுக்குமானியை பொறுத்த மட்டும் இழிவெண்ணிக்கைய 2 வகையாக எழுதி. ஒன்று நம்முடைய வேனியர் கோட்பாட்டின் கீழே வரக்குள்ள எப்படி வரும்னு சொன்னா இழிவெண்ணிக்கை சமன் ஒரு எம்டி மைனஸ் ஒரு விடி. இதே இழிவெண்ணிக்கைக்கு இன்னும் ஒரு சமன்பாடு நமக்கு உருவாக்க இயலும். இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவின் பருமன். எப்படி? பிரதான பிரிவு ஒன்றின் பருமன். ஒவ்வொரு பிரதான பிரிவும் எப்படி படுவகைக்கே செய்யப்பட்டிருக்குது. 1 மில்லி மீட்டர் 2 மில்லி மீட்டர்னு வைக்கப்பட்டிருக்குதா, 0.5 மில்லி மீட்டர் 1 மில்லி மீட்டர் 1.5 மில்லி மீட்டர் 2 மில்லி மீட்டர்னு வைக்கப்பட்டிருக்குதா, அதுக்கேற்ப ஒரு பிரதான பிரிவின் பருமன் 1 மில்லி மீட்டர் 2 மில்லி மீட்டர் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் 1 மில்லி மீட்டர் தான் பருமன். 0.5 1 1.5 2 இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 0.5 மில்லி மீட்டர் தான் பருமன். அந்த பிரதான பிரிவொன்றின் பருமனுக்கு கீழே வேனியர் பிரிவுகள்ல எண்ணிக்கை. சோ வேனியர் எடுக்குமானியில 10 வேனியர் பிரிவுகள் இருக்குதா, 50 வேனியர் பிரிவுகள் இருக்குதா, 100 வேனியர் பிரிவுகள் இருக்குதான்னு அந்த எண்ணிக்கை. சரியா? சோ இந்த 2 மெத்தட்ல என்ன செய்யலாம்னு சொன்னா இழிவெண்ணிக்கைய காண இயலும். சோ இந்த இடம் பிரச்சனை இல்லை, இதான் வேனியர் கோட்பாட்டின் கீழே வரும். சோ இந்த இடத்துல இழிவெண்ணிக்கையை காணுற சந்தர்ப்பத்துல
ஒரு சிக்கல் ஒன்று வரும். என்னன்னு சொன்னால் கொமனாக சொல்லுவாங்க அப்படின்னா 9 பிரதான பிரிவுகள் 10 வேனியர் பிரிவுகளுக்கு சமனாக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்னு சொன்னா ஒரு எம்டின்னு சொன்னது ஒரு விடியை விட பெரிதாக இருக்கும். ஒரு எம்டி ஒரு விடியை விட பெரிதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். சரியா? அதே நேரம் பாருங்க கேள்வியில 10 எம்டிய 9 விடிக்கு சமனாக்கினாங்கன்னு சொன்னா ஒரு எம்டியை விட ஒரு விடி பெரிதாகிரும். இப்படியான சந்தர்ப்பத்துல இங்க இழிவெண்ணிக்கைக்கு நீங்க கழிச்சீங்கன்னு சொன்னா இழிவெண்ணிக்கை மைனஸ்ல வந்துடும். சரியா? இப்ப நாம பார்க்கிறது அளவீடுகள். சரியா? ஒரு பொருளின் மினிமம் பருமன் என்னன்னு சொன்னா 0. 0க்கு கீழே ஒரு பொருள்ல சைஸ் இருக்கலாம். 0 தான் சின்னது, 0க்கு கீழே இருக்கலாம். அப்ப பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லுது. இடப்பெயர்ச்சியில பிளஸ், இடப்பெயர்ச்சியில மைனஸ், இப்படி சொல்லுது. திசையைத்தான் குறிக்குதே தவிர வேறொன்றும் இல்லை. சரியா? அப்ப பருமன்ல மைனஸ் ஒன்று இல்ல. அப்ப இழிவெண்ணிக்கை மைனஸ்ல வர இயலாம். அப்ப பிளஸ் ஆக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இழிவெண்ணிக்கை சமன் 2 MDல இருந்து ஒரு விடிய கழிக்கணும். 2 MDல இருந்து ஒரு விடிய கழிக்கணும். 2 MDல இருந்து ஒரு விடிய கழிக்கக்குள்ளையும் மைனஸ்ல வருதுண்டா 3 MDல இருந்து ஒரு விடிய கழியுங்க. அவ்வளவு தூரம் போவாது. சரி, அவ்வளவு தூரம் போவாது. அதனால 2 MDல இருந்து ஒரு விடிய கழிக்கிறத நினைவுச்சா. சரியா? ஓகே, இதான் இங்க உள்ள கான்செப்ட். சரியா? ஆனா இங்க அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப இதுதான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தியரியில படிக்கிறது. practice make perfect அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ பிராக்டிஸ் எடுத்தால் நிறைய செய்யலாம் அப்படின்றது கரெக்ட். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம் பேப்பர் என்ன செய்தீங்கன்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேரொண்டு நீங்க ஒரு கிளாஸ் போயிருக்கீங்க, ஓலவெள்ளையோ இளவெள்ளையோ இருக்கக்குள்ள ஒரு கேள்வியை தந்து இதை உடனே செஞ்சு காட்டி இந்த இடத்துல இருந்துன்னு சொன்னா ஒரு பதட்டம் ஒன்று வருது, பயம் ஒன்று வருது, ஒரு எரிச்சல் ஒன்று வருது. இதே நீ ஹோம்ஒர்க் போயிட்டு செஞ்சு ஹோம்ஒர்க்கா செஞ்சுட்டு வரேன்னு சொன்னா ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவர் இங்க வச்சு செய்ய வச்சா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க செய்யணும். சரியா? பிரஷர் கூட, மன அழுத்தம் கூட, அவரை கண்டு பயம். அதை நீங்க ஊட்ட போய் செஞ்சா வேண்டிய அளவு நேரத்துல செய்யணும். சரியா? வேண்டிய அளவு நேரத்துல செய்யணும். ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தரப்படுதுன்னு கூட அதுக்கு வேண்டிய அளவு டைம் தந்து அந்த கேள்வி நீங்க எப்படி சரி ரிசர்ச் பண்ணி என்ன சரி செஞ்சு நீங்க செஞ்சிருவீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா டைம் லிமிட் பண்ணி தரக்குள்ள அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் இருக்குது. ஆகவே நீங்க உங்களோட எக்ஸாம்லையும் இப்படி உங்களுக்கு தரக்கூடிய 50 MCQையும் 2 மணித்தியாலத்துல செய்தேன்றதான் கஷ்டம். அதே 50 MCQ வீட்டுல கொண்டு போய் வச்சு இல்லாட்டி நீ அங்கேயே கொஞ்சம் 10 மணித்தியாலத்துல செஞ்சுதாண்டா நீங்க செஞ்சிருவீங்க. சரியா? வேணும்னு சொன்னா நான் சொல்லு பொய் மாதிரி இருக்கீங்களா? 2019 20 பேப்பர் எடுங்க. 19 பேப்பரை 2 மணித்தியாலத்தில் செய்யுங்க MCQ. 20 பேப்பரை 10 மணித்தியாலத்தில் செய்யுங்க. ரெண்டுல எதுல உங்களுக்கு கூட மார்க்ஸ் வருதுன்னு பாருங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இந்த இடத்துல விளையங்கொள்ளணும் டைம் எந்த அளவு சுருக்கேலும் அப்படின்றதுதான் உங்களுக்கு விஷயம். டைம் நிறைய கிடைக்க கேள்வியில வா. இப்ப எக்ஸாம் ஹோல் நீங்க முடிச்சுட்டு வந்து சொல்லுது என்னன்னு சொன்னால் பேப்பர் கஷ்டம்ன்றதை விட சொல்லக்கூடிய விஷயம் நேரம் போல. நேரம் இருந்தா செஞ்சிருக்கேன், பேப்பர் கஷ்டம் இல்லை. நேரம் போல, நேரம் தான் செஞ்சு. ஆக அந்த நேரத்துக்குள்ள செய்ய பழகணும். அந்த பிராக்டிஸ் என்ன செய்யும்டா உங்களை நேரத்துக்குள்ள செய்ய பழகும். சரியா? எப்படின்னு சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு நான் பாருங்க 2 கேள்வி செய்யும். இப்ப பாருங்க, ஓகே. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எடுப்போமே. வேனியர் கருவியொன்றின் பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டர் அளவிடப்பட்டிருக்கும் போது வேனியரின் 50 பிரிவுகள் பிரதான அளவிடையின் 49 பிரிவுகளுடன் பொருந்துகிறது. எப்படி? ஒரு பிரதான அளவிடைகின்ற பருமன் MD என்ற பருமன் 0.5 மில்லிமீட்டர். சரியா? இந்த சந்தர்ப்பத்துல 50 VDய 49 MDக்கு ஈக்குவல் ஆக்கி இருக்காங்களாம். இதான் கேள்வி.
இப்படியான ஒரு கேள்வி வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பிராக்டிஸின் மூலம் உங்களுக்கான ஐடியா எப்படி வரும்னு சொன்னால் நீங்க பிராக்டிஸ்ல இருந்து என்ன விளங்கணும்ன்றதை சிம்பிளாக சொல்லுறேன். நீங்க பிராக்டிஸ்ல இருந்து குயிக்காக செய்துட்டு போறது ஒன்று பழகும், அது தாண்டி ஒன்று பழகும். இழிவெண்ணிக்கைக்கான 2 வழி இருக்கு. நீங்க உங்களோட பிராக்டிஸ் பண்ண சிம்பிளான கேள்வின்றதால உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். போக போக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த சுருக்களை செய்யறதுக்கு, இந்த இழிவெண்ணிக்கையை காணுறதுக்கு இந்த வேயா சூஸ் பண்ணது, இந்த வேயா சூஸ் பண்ணுன்றத நீங்க முடிவெடுக்கணும். இந்த கேள்வியை 2 வேலையும் செய்ய இயலும். ஆனா நீங்க குயிக்காக செய்ய எந்த வே யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணா இதை 2ஐயும் ஈக்குவல் ஆக்கி அதுல இருந்து ஒரு பிடியின் பருமனை கண்டு அதுக்கு பின்னால எம்டிய பிரதியிட்டு பிடிய பிரதியிட்டு இழிவெண்ணிக்கையை காணும். அதே இந்த சமன்பாட்டுல போனா பிரதியிட மட்டும்தான் இருக்கு. ஒரு பிரதான பிரிவின் பருமன் 0.5 மில்லிமீட்டர், வேணிய பிரிவுகளின் எண்ணிக்கை 50, சுருக்கி விட்டா 0.01 மில்லிமீட்டர், 0.01 மில்லிமீட்டர். சரியா? ஆகவே இந்த வேலை போனா இன்னும் மிச்ச நேரம் போகும். இந்த வேலை போனா குயிக்கா. ஆகவே ஒரு பிராக்டிஸ்ல இருந்து நீங்க இந்த விஷயத்தை தான் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக இன்னும் ஒன்று சொல்லுங்க பாருங்க. ஒரு பொருளின் பரப்பு நேரம், ஒரு பொருள் பறக்குத நேரம், ஒரு எரிய இயக்கத்துல ஒரு பொருளின் பரப்பு நேரம் 3 செகண்ட் எடுக்கு. பொருள் பரப்பு நேரம் 3 செகண்ட் எடுக்கு. இப்ப நீங்க அதுக்கு யோசிச்சு கணக்கு போடக்கூடாது, நல்லா திங்க் பண்ணணும். உங்களோட பிராக்டிஸ் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 செகண்ட் தானே பரப்பு நேரம். அதுல இருந்து நீங்க உடனே எடுக்க வேண்டிய ஐடியா என்னன்னா மேல போறதுக்கு 1.5 செகண்ட், கீழே வாரத்துக்கு 1.5 செகண்ட். இது உங்களோட பிராக்டிஸ்ல இருந்து உங்களுக்கே வரும். சரியா? உங்களுக்கு சிலவங்களுக்கு இப்பே வந்திருக்கும், வரலன்னா நீங்க பிராக்டிஸ் எடுக்கக்குள்ள வரும். சரியா? அப்ப அடுத்த முடிவு எடுக்கலாம். மேல் நோக்கி 1.5 செகண்ட் போகணும்னு சொன்னா அதோட நிலைக்குத்து வேகம் 15 மில்லிமீட்டர் செகண்ட் -1 இருந்திருக்கணும். சோ இந்த ஐடியா வரும். சோ நிலைக்குத்து வேகம் 15 கண்டுபிடிச்சா மிச்ச கேள்விகளை செய்துட்டு போலாம் தான். எவ்வளவு தூரம் போனதான காணையில எல்லாம் காணும். சோ இதான் உங்களோட பிராக்டிஸ்ல இருந்து நீங்க எடுக்கும். சரியா? விளங்கிச்சா? சோ போக போக அடுத்தடுத்த விஷயங்களை எப்படி ஷார்ட்டாக செய்தது, டிப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். சோ இந்த இடத்துல நீங்க விளங்கி கொண்ட வேண்டிய ட்ரிக்ஸ் இல்லாட்டி டிப்ஸ் என்னன்னு சொன்னால் இந்த 2ல யாரை சூஸ் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணணும். சரி, இந்த 2ல யாரை சூஸ் பண்ண போறீங்கன்றத குயிக்காக முடிவு பண்ண பழகினீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க, இதுல உண்மையாவே பிரதியிட்டு செஞ்சா இதுக்கு இந்த அளவு கேப் கொண்டு போகும், இதுல இந்த அளவு கேப்ல முடிக்கலாம். சீரியஸ்லி இதை செய்வதற்கான நேரம் இதை விட ஒரு 2 மடங்கு குறைவாக இருக்கும். சோ அதை இந்த இடத்த நீங்க விளங்கி கொள்ளணும். இழிவெண்ணிக்கு இப்படிதான் காடுது. சோ அடுத்த வரையும் நான் டைமை வேஸ்ட் பண்ணல, குயிக்காக முடியும். சரியா? நான் 3வது பேச எடுத்த விஷயம் பயன்பாடு. இது ஒரு நார்மலான விஷயம், ஆனா இன்ஸ்ட்ரக்டர் கேள்விகள்ல கேட்டு வர இயலும். சரி, அவனோட தவணை பேப்பர்லையும் கேட்டு வர இயலும். என்ன விஷயம்டா, ஒரு வேணியர் எடுக்குமானி என்ற பயன்பாடு 3 டிபெண்ட் பண்ணி சொல்லணும். சரியா? 1 புறத்தாடை, 2 அகத்தாடை, 3 ஆழம் அளக்கும் கோல். ஆழம் அளக்கும் கோல். ஒரு புறத்தாடையை கொண்டு புறத்துல பிடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அளக்கலாம். சிறிய பொருட்களின் தடிப்பு, உயரம், நீளம், அகலம், இந்த விஷயங்கள் எல்லாம் அளக்கி திண்மக்கோளங்கள்ல விட்டத்தை அளக்கி இப்படியான விஷயங்களை என்ன செய்யலாம். நாணய புற்றி என்ற விட்டத்தை அளக்கி இப்படியான விஷயங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அளக்கி. சரியா? அதே போல அகத்தாடியை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னா அகத்துல போட்டு அளக்கக்கூடியது குழாய்கள்ல உள்விட்டம். சோ அப்படியான விஷயங்களை அளக்கி. சரியா? அதே ஆழம் அளக்கும் கோளால சிறிய ஆழங்கள் அளக்கி சிடின்ற துளையில உள்ள ஆழத்தை. சோ அப்படியே சிறிய சிறிய ஆழங்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் அளக்கக்கூடிய மாதிரி. சரியா? சோ அந்த விஷயத்தை என்ன வச்சுக்கொள். அதுக்கு மேல தேவையில்ல. 4வது விஷயத்துக்கு போறோம். 4வது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிப்பு, ரீடிங். ரீடிங்னு சொல்லுவோம். ரீடிங், வாசிப்பு. வாசிப்புன்னு சொல்லப்படுது. வாசிப்புன்னு சொல்லப்படுது. கொண்டு உங்களுக்கு கேள்வியில எப்படி வரலாம்னு சொன்னா நிறைய மெத்தட்ல வரலாம். அதுல ஒன்று எப்படி வரலாம்னு சொன்னா வேணியர் எடுக்குமாடி என்ற வாசிப்பு என்ன என்ற ஒரு கேள்வி வரலாம். சரியா? வாசிப்பு என்ன என்று டிரெக்டாக ஒரு கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால்
பொருளின் அந்த இடையில வைக்கப்பட்ட பொருளின் அளவு என்ன, நீளம் என்ன. சரியா? இப்ப சம்டைம்ல பூச்சிய வலுவல் இருந்தா உண்மை நீளம் கேட்டா பூச்சிய வலுவ கழிச்சு இல்லாட்டி கூட்டி நீங்க கொடுக்கணும். சோ அப்படி இல்லைன்னு சொன்னா நார்மலாக பிழை ஒன்றும் இல்ல, கருவில வலு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஓகே, கருவில வலு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? டிரெக்டாக அந்த இடத்துல பொருளின் நீளம் கேட்டாலும் வாசிப்பத்தான் நீங்க கொடுக்கணும். அதை தாண்டி ஒரு கேள்வி, வேணியர் பூஜ்ஜியத்துக்கும் பிரதான அளவிடை என்ற பூஜ்ஜியத்துக்கும் இடையிலான தூரம் என்ன, இப்படி கேட்டாலும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வாசிப்பத்தான் கொடுக்கணும். சரியா? இதான் நீங்க டீப்பாக தெரிய வேண்டிய விஷயம். இன்னும் சில மெத்தட் இருக்குது. சோ கேள்விகள்ல சந்திக்கலாம். நானும் முதல் போடல, நான் போடுவேன். சரியா? இதை தாண்டியும் இருக்குது, நான் போடுவேன். சரியா? ஓகே, இப்ப இதை பேசக்கலே டைம் போகும். அந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் இதேதான் வாசிப்பைத்தான் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப வாசிப்பு எப்படி காணணும், இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? வேணியர் எடுக்குமானி ஒன்றின் வாசிப்பு கீரக்கொல நல்லா பாத்துக்கொள்ளுங்க, நல்லா பாத்துக்கொள்ளுங்க. மேல எம்டி, சரியா? எம்டி கீழே வீடி, பெரும்பாலும் இப்படித்தானே வாரது, வீடு. சரியா? மேலே எம்டி கீழே வீடு. சரியா? மேலே எம்டி கீழே வீடு. சரியா? இப்ப நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இந்த வழுக்கும் தாடையில பாருங்க, வழுக்கும் தாடையில வேணியர் அளவீடு உள்ள மாதிரி தான் இருக்குது. சரியா? அந்த போட்டோ நான் போட்ட டைம்ல பார்த்திருக்கேன். சரியா? பாருங்க, பாருங்க, வழுக்கும் தாடையில அப்படியே வேணியர் அளவீடு உள்ள மாதிரி இருக்குது. அங்கால உள்ள பின்னால் அந்த நிலையாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் பிரதான அளவீடை குறிக்கப்பட்டிருக்கிறது போல இருக்குது. சரியா? பாத்தீங்கன்னா சோ இதுல இருந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த பிரதான அளவிடை இன பூஜ்ஜியத்தை போடுது, இங்க 1 இன 2, பிரதான அளவிடை மில்லி மீட்டர்ல இருக்கின்ற இன 3, இப்படி இருக்கு. சரியா? வேணியர் அளவிடை என்ன செய்யுதுன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இன 0 2 3 4, சாரி 1 2 3 4 அப்படி இருக்கு 5. சரியா? கொஞ்சம் வைக்கிறது. சரியா? ஈக்குவல் பண்ணி செஞ்சிருக்கு. சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இதுல இருந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லித்தர இயலும். சரியா? இப்ப வேங்கனியர் எடுக்குமானிய பயன்படுத்தி சின்ன நீளங்கள் அளக்கப்படும். மில்லி மீட்டர்ல உள்ள பிரதான அளவிடை மில்லி மீட்டர்ல தானே இருக்குது. ஒரு அட்ரூல் வச்சிருந்தா எப்படி இருக்குமோ, ஒரு அடிமட்டத்தை வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் வாசிப்புகள் இருக்கு. சரியா? ஆனா அதை விடையும் சின்ன வாசிப்புகள் அளக்கணும்ன்றதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும், இந்த வேணியர் எடுக்குமானியை நம்ம பயன்படுத்தும். சரியா? அப்ப இந்த வேணியர் எடுக்குமானியை வச்சு அதை விடையும் சின்ன வாசிப்புகள் எப்படி அளக்கப்படுது என்று சொன்னால், அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுக்கொள்ளுங்க, எப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? இப்ப ரீடிங் சமன் தெரியும். வேணியரின் பூஜ்ஜியத்துக்கு முன்னுள்ள பிரதான அளவிடை, வேணியர் பூஜ்ஜியத்துக்கு முன்னால் உள்ள பிரதான அளவிடை சமன். சரியா? பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேணியர் பிரிவு, இனம் 3 4 இருக்கிறேன். பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேணியர் பிரிவு, பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேணியர் பிரிவு. சரியா? தர இழிவெண்ணிக்க, இதானே வாசிப்பு, இதான் வாசிப்பு. சரியா? ஓகே, வாசிப்புல பிரதி இடக்கொலை நாம என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. பிரதான அளவிடைக்கு முன்னால உள்ள, சரியா? ஓகே ஓகே, இப்ப பாருங்க 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 பாருங்க, நான் இப்ப புறத்தாடையை வச்சு சொல்லித்தரேன். புறத்தாடை எங்க இருக்குன்னு சொன்னா, புறத்தாடையின் ஒரு தாடை இந்த, சரியா? மறுத்தாடையின் ரேஞ்ச் எதுன்னு சொல்லி கேட்டா, சரி இப்படியே இருக்காது, கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவுக்காக நான் சொல்லித்தரேன். இப்ப இதுக்கு இடையில பொருள் வைக்கப்படுதுன்னு வைங்களேன், இதுக்கு இடையில பொருள் வைக்கப்படுதுன்னு சொன்னா இந்த இருக்கு பொருள்.
இதான் பொருள். சரியா? ஓகே, இதான் பொருள். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது விஷயம் பாருங்க, வேனியர் பிரிவுண்ட முன்னால், வேனியர் பூஜ்ஜியத்துக்கு முன்னால உள்ள பிரதான அளவிடைன்னு சொன்னால் இந்த 2 மில்லிமீட்டரை நம்ம பிரதியிடுவோம். 2 மில்லிமீட்டர். சோ 2 மில்லிமீட்டர் சொன்ன ஈனைக்கான தூரம் இங்கே இருந்து ஈனைக்கான தூரம். சரியா? பிரதான அளவுடையுடன் பிரிந்தும் வேனியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கைன்னு சொல்லக்கல இந்த இருக்குது இங்கே ஒரு ஏரியா. சோ அதண்ட பெருமானம் தான் அங்கே வரப்போகுது. பொருந்தக்கூடிய பிரிவு 5 தர இழிவெண்ணிக்கை 0.1 எடுக்குமே. சோ டோட்டலாக 2.5 மில்லிமீட்டர். சரியா? 2.5 மில்லிமீட்டர். சரியா? 2.5 மில்லிமீட்டர். ஆக இதுல இருந்து பாருங்க, பொருளின் நீளம்னு கேட்டாலும் இதான் வரப்போகுது. இதானே பொருள நீளம், இதான் வரும். வேனியரின் வாசிப்புன்னு கேட்டாலும் இதானே வேனியர் வாசிப்பு, இதான் வரப்போகுது. வேனியர் பூஜ்ஜியத்துக்கும் பிரதான பூஜ்ஜியத்துக்கும் இடையில் உள்ள கெப்னு சொல்லி கேட்டாலும் இதான் வரப்போகுது. இந்த பூஜ்ஜியமும் இந்த பூஜ்ஜியத்தை இணைக்கிற கெப் தான் வாசிப்பாகவும் வரப்போகுது. எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டிய ஆன்சர் எது வாசிப்புன்றதுதான் ஆன்சர். எது வாசிப்புன்றதுதான் ஆன்சர். இப்ப நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்ல வைக்க சொன்னேன், பிரதான ஒரு வேனியர் எடுக்குமானி இருந்தா இந்த 2 மில்லிமீட்டரை மட்டும் நமக்கு அளக்கி. சரியா? 2 மில்லிமீட்டர் அளக்கி மட்டும் தட்டி 3 மில்லிமீட்டர் அளந்திருப்பீங்க. சரியா? ஆனா இந்த இடத்துல இந்த வேனியர் அளவிடைன்னு ஒரு புதிய அளவிடையை கொண்டு வந்ததால 10க்கு 9 வைங்களேன், 10 VD 9 MD ஆக மாத்திருக்குதுன்னு சொன்னா 0.9 MD வந்து ஒரு VDக்கு சமனாக இருக்கு. அப்ப 0.9 சொல்லக்கல கழிப்பட்ட இழிவெண்ணிக்க 1 10 வரும். சரியா? 1 10 வரும். அன்னளவாக இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு மூமெண்ட் டைம்லையும் சரியா, அதாவது ஒரு இழிவெண்ணிக்கையில ஒரு மூமெண்ட் வந்துச்சுன்னு சொன்னா 0.1 மில்லிமீட்டர் மூமெண்ட் வரும் தானே. அதாவது ஒவ்வொரு பிரதான பிரிவையும் இது என்ன செய்யுதுன்னா 10 பிரிச்சுடுது. சரிதானே? அதாவது நீங்க ஒரு ஒரு மீட்டர் கோலை விட்டு வச்சு வாசிப்படுத்தீங்கன்னா நீங்க அளக்கக்கூடிய வாசிப்பு இவர்ல இருந்து இவரு, இல்லாட்டி இவர்ல இருந்து இவரு ஒரு மில்லிமீட்டர் ரேஞ்சில தானே வாசிக்க இயலும். ஆனா வேனியர்னு ஒருத்தர் வந்த பின்னால இவர் என்ன செய்தார்னா, இப்படிதான் நீங்க நிரப்பிருக்கேன் பாருங்க ஒரு ஏரியாவை, சின்ன ஒரு ஏரியாவை, அப்படி அந்த மில்லிமீட்டரையும் கூட உடைச்சு பிரிச்சு விடுதார். சரி, அதுக்கு இடையில உள்ள அந்த வாசிப்புகளையும் நமக்கு எடுக்கக்கூடிய மாதிரி மாத்தி தாராரு. அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு மில்லிமீட்டர்ல குறைஞ்ச வாசிப்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி. சரியா? ஒரு மில்லிமீட்டர்ல குறைஞ்ச வாசிப்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி. சரியா? இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும். சோ அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யுது, நாம் இதுவரையும் பார்த்தது MD என்ன 1 மில்லிமீட்டர்ல இருந்துச்சு. வேனியர்னு உள்ளால இன்சர்ட் பண்ண பின்னால ஒரு வேனியர் 0.9 மில்லிமீட்டர், ரெண்டுக்கும் இடையிலான கெப் என்ன 0.1 மில்லிமீட்டர். இவரைத்தான் நம்ம இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். சோ இந்த அளவுக்கு வாசிக்கக்கூடிய மாதிரி இவர உள்ள கெப், இந்த இடைவெளியை வந்து நமக்கு பிரிச்சு தாராரு. இந்த பிரதான வேனியர் அளவிடை அப்படி ஒண்ணுமே பிரிக்கலையே. வேனியர் அளவிடை 0.9 தானே என்று சொன்னீங்கன்னா, ஒரு வேனியர் அளவிடை இதுல வந்து செட் ஆகக்குள்ள பாருங்க எப்படின்னு சொன்னால், சரியா, 10 மில்லிமீட்டர்ல இவர் வந்து செட் ஆகக்குள்ள, சரியா, 1 மில்லிமீட்டர்ல இருக்குன்னு, 1 மில்லிமீட்டர்ல 1 மில்லிமீட்டர் பிரதான அளவிடைக்கு கீழால ஒரு வேனியர் அளவிடையை வச்சீங்கன்னா அவர் 0.9ல மிஞ்சிருவார். சரியா? நின்றுவார். அப்ப அங்கேக்குள்ள ஒரு கெப் ஒன்று உருவாது இல்லையா? இந்த கெப் வந்து எவ்வளவாக வரும்னா 0.1 மில்லிமீட்டராக வரும். இந்த கெப்பை நாம இனம் கண்டோம்னு சொன்னால், நாம் இவ்வளவு நேரம் 1 மில்லிமீட்டர் அளந்தத இப்ப நமக்கு 0.1 மில்லிமீட்டரை மலக்கி. ஏன்னா ஒரு மீட்டர் கோல்ல 1 மில்லிமீட்டர் ரேஞ்ச்ல பிரிச்சிருக்குன்னு சொன்னதால அங்க 0.1 மில்லிமீட்டர் நமக்கு காணலாம். ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. ஆனா இங்கதான் நமக்கு 2 கோடுக்கு இடையில 0.1 மில்லிமீட்டர் ஒரு வாசிப்பு கிடைக்குது. இப்ப நமக்கு அதையும் என்ன செய்யலாம், கிடைக்குது. இப்ப இந்த கெப் கொண்டு 0.1 நமக்கு தரப்படுது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இதான் எப்படி. சரியா? உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லையோன்னு தான் நிறைய தடவை சொன்னேன். இதுக்கு பிறகு விளங்கி இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போறேன். பூச்சியவல் வாசிப்புகள் இவ்வளவு போதும். நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன்.
யாரு 5வது சாப்டர் பூச்சிய வலு. பூச்சிய வலுவை பாத்தீங்கன்னு சொன்னால் பூச்சிய வலுவை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்செப்ட சொல்லித்தாருன்னு பாருங்க. நான் இந்த பிரதான அளவிடையின் மட்டத்தை இந்த பூஜ்ஜியத்தில் இருந்து எடுத்து நான் போன வரை. சோ அதே போல அந்த பிரதான அளவிடைக்குரிய பூச்சியத்தை நான் எடுத்துக்கொள்ளும். இதான் அந்த பிரதான அளவிடையின் பூச்சி. சரியா? விலங்குதா இருக்கு. சரியா? சோ அப்ப அவரோட ரேஞ்சை நான் மார்க் பண்ணுதேன். சரியா? ரேஞ்சை மார்க் பண்ணேன். சரியா? பிரதான அளவிடையின் பூச்சி. இந்த வேனியர் அளவிடையின் பூச்சியத்துக்கும் பிரதான அளவிடையின் பூச்சியத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் ஒரு வாசிப்பை தரப்போகுதுன்னு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதனால நான் இனி அதோட நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். இந்த பிரதான அளவிடையின் வேனியர் அளவிடையின் பூச்சியம் தான் வழுக்கும் தாடையில் இருக்கும். ஆனா பிரதான அளவிடையின் பூச்சியம் நிலையாகத்தான் இருக்கும். அப்ப அவரை நிலையாக வைப்போம். வேனியர் அளவிடையின் பூச்சியத்தை மட்டும் அங்கிட்டு இங்கிட்ட அசைப்போம். சரியா? ஓகே. அப்ப ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கடைக்கு போறேன். சரியா? இப்ப ஸ்கூல் எங்கட ஏரியாக்கெல்லாம் ஸ்கூலுக்கு சொன்னா பேப்பர் கோனர்ல அப்படி ஒரு ஷாப் பண்றீங்க. அங்க இருந்து தேவையான சாமான், அதாவது ஆய்வுக்கூடத்துக்கு தேவையான பொருட்களை சரியா? சோ அப்படி நிறைய இடங்கள் இருக்கு. சோ அப்படி ஒரு இதுக்கு போறேன். போய் நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு வேனியர் எடுக்குமானிய புத்தகம் புதுசா வாங்கிட்டு வரேன். கம்பெனில இருந்து எந்த பிழையும் இல்லை, எந்த ஒரு முறைமை வலுவும் இல்லை. அதாவது அதை செய்யக்கொள்ளே அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியான ஒரு கருவி எடுத்துட்டு வந்தேன். அதண்ட புறத்தாடைகள் ரெண்டும் இல்லாட்டி அகத்தாடை ரெண்டும் பிரச்சனை. புறத்தாடைகள் ரெண்டும் தொட்டுட்டிருக்கிய சந்தர்ப்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இதுல பூச்சியம் மீனையே இருக்கணும் இல்ல, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இங்க வச்சுக்கிறேன். பின்னுக்கு முன்னுக்கு இருக்கேன். தொட்டுட்டிருக்கிய சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா புத்தம் புதிசி புதியது. எப்படி புதியது? அப்படி இல்லைன்னு சொன்னா பிழை ஒன்றும் இல்ல, முறைமை வலு இல்ல, பூச்சிய வலு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஒன்றுன்னு சொன்னா அதெண்ட பிரதான அளவிடையின் பூச்சியமும் வேனியர் அளவிடையின் பூச்சியமும் ஒரே இடத்துலதான் இருக்கு. எப்ப? ரெண்டு தாடைகளும் தொட்டுட்டிருக்கிய சந்தர்ப்பத்துல. தாடைகள் ரெண்டும் தொட்டு கொண்டிருக்கிய சந்தர்ப்பம். சரியா? இப்ப நான் என்ன செய்தேன்னு சொன்னா வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தேன். ரெண்டும் தொட்டுட்டு தான் இருக்கு. அதுல ஒருத்தர கபட்ல போட்டேன். இன்னொருத்தர மட்டும் யூஸ் பண்ணுது. வந்த நாள்ல இருந்து அவரை வச்சுதான் எல்லாம் அளக்கு. சரியா? எல்லாத்தையும் அளக்கு. அளந்துட்டு இருக்கீங்கள கொஞ்ச நாள் போக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் அளந்து சரி, நான் சும்மா தெளிவாக இருக்கிறது பிரிச்சு கொள்ளையேன். அளந்து அந்த இது என்னது, அந்த தாடைகள் வந்து என்ன செய்யுதுன்னா தேய்வடைகளை அப்ப என்ன செய்யுதுன்னா பிரதான அளவிடை வந்து ஒரு ஸ்டெப் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா பின்னுக்கு போய். சரியா? விளைச்சா இங்கதான் உண்மையிலே இருக்கணும். சரியா? ஆனா தேஞ்சி பின்னுக்கு போய் கட் பண்ணல பின்னுக்கு போய். சரியா? கட் பண்ணல பின்னுக்கு போய். இப்ப பாருங்க இப்ப நான் இவரை வச்சு ஒரு வாசி கொண்டு எடுக்க ஒரு பிழையும் இல்லாத வச்சு ஒரு வாசி கொண்டு எடுத்தேன்னு சொன்னால் அவரோட வாசிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரே அளவை எல்லாருமே இந்த மார்க்கரை தான் எடுக்கிறேன். இந்த ரேஞ்ச்ல இருக்காரு. சரியா? அவரோட ரேஞ்ச் என்ன? இதான் அவரோட ரேஞ்ச். இப்ப இது வந்து நீண்ட நாள் பாவனையில தேய்வடைஞ்சிச்சு. சோ அப்ப அவர்ல கொண்டு வந்து இவரை வச்சோம்னு சொன்னா இந்த பொருள் எப்படி உண்மையிலே வெளிப்படும்? இந்த இடத்துல தான் தொட்டு இருக்கும். இந்த இடத்துல தொட்டு இந்த இடத்துல. சரியா?
இப்ப அது உள்ளுக்கால தேஞ்சிருக்கு, அதுல பிரச்சனை இல்லை, அது உள்ளுக்கால தேஞ்சிருக்கு. ஆனா நமக்கு தெரியா, நாம பிரதான அளவிட இந்த குச்சியம் இங்க தான் எடுக்கு எடுத்து அளந்தோம்னு சொன்னா, நாம இப்ப எடுக்கக்கூடிய ரீடிங் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல எடுத்த ரீடிங் வந்து இது ஆர். இப்ப எடுத்த ரீடிங் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா R1. சரியா? R1 தேஞ்சிட்டு முன்னுக்கு போயிட்டு. ஆனா இதான் நம்மட கெஸ்ஸிங்ல பிரதான அளவிடை. சோ நம்ம என்ன செஞ்சோம்டா, அந்த பிரதான அளவிடையில இருந்து இங்கால உள்ள துண்டத்தை அளக்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு வேனியர் எடுக்குமானிய தொட்டுட்டு இருந்தா இப்படிதான் இருக்கு. நார்மல் சிச்சுவேஷன்ல தொட்டுட்டு இருக்கு. இப்ப நாம இதுக்குள்ள ஒரு பொருளை வைக்கணும்னு சொன்னால், இதுல சரி, இந்த வேனியர் எடுக்குமானியை பயன்படுத்தி ஒரு பொருளை அளக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த தாடைய இங்கால திசையில அசைக்கும். சரியா? அதாவது இந்த பிரதான இந்த வேனியர் அளவிடையும் கூடிய இந்த தாடை என்ன செய்யும், வழுக்கும் தாடைய வலது திசையில, இப்படி இருந்தா வலது திசை, இப்படி இருந்தா இடது திசையில என்ன செய்யணும், அசைக்கும். அசைச்சு வரக்கூடிய கெப்புக்குள்ளதான் நம்ம என்ன செய்வோம்னா பொருளை வைப்போம். இந்த இடத்துல வலது பக்கம் இது ரெண்டும் பொருள் இல்லாட்டி இந்த இது வந்து என்ன எடுப்போம், அது நான் பொருள்ல ரேஞ்சின் எடுத்தேன். சரியா? வலது பக்கம் அசைச்சுத்தான் என்ன செய்யணும், அந்த பொருளை இடது பக்கம், இப்ப இந்த இடத்துல பார்த்தா இடது பக்கம் அசைச்சுத்தான் பொருளை வைக்கணும். என்ன அப்ப இதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் தான் அசைக்க வேண்டி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உள்ளுக்கு அது போயிட்டு. சரியா? அதைத்தான் நான் வாசிப்புன்னு எடுக்க போறேன். இப்ப நான் வந்து கொண்டு வச்சு பாவிக்கவே இல்லை, பாவிக்க இல்லை. அப்ப அதுல என்ன செய்யுதுன்னு சொன்னா, தூசி எல்லாம் படியுது, கரையான் வந்து நிக்குது. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிரதான அளவிடையில குசியம் தேயல, அதுல ஏற்கனவே வந்து படிதத்தால கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு. சரியா? அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டுன்னு சொன்னா, இதன் பெருமானம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சரியா அங்கிட்டு போ. என்ன இந்த இடத்துல என்ன தொட்டோ, இதே நீளம் ஆறு நீளம் தான், இந்த பொருள் நீளம் ஆறுதான், இந்த பொருள் நீளம் ஆறுதான், கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு இப்ப எடுக்கிற வாசிப்பு என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல தான் வாசிப்பு எப்பயுமே எடுப்போம். இந்த இடத்துல இருந்து இங்க வர இது R2. இப்ப பார்த்தா ஆரை விட R1 சின்னது, ஆனா R2 பெருசு. R2 பெருசு. சரியா? R2 பெருசு. இத பொருளை வச்சதாலதானே இப்படி இருக்குது. இதெல்லாம் நான் பொருளை வச்சு காட்டியிருக்கேன். சரியா? பொருளை வைக்காம காட்டினா, இந்த இடத்துலயும் பொருளை வைக்காட்டி என்ன நடக்கும், வேனியர் என்ற பூச்சமும் பிரதான அளவிடை என்ற பூச்சமும் ஒரே இடத்துல இருக்கு. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரதான அளவிடை என்ற பூச்சியம் இங்கே இருக்கும், எம்டி இருக்கும். ஆனா வீடி என்ன செய்யும், இன்னைக்கு வர வந்து தொடுந்தானே, தேஞ்சத்துக்குள்ளுக்கு வந்து தொடுந்தானே, வீடி இந்த இடத்துல இருக்கு, பூச்சியம் வீடு. இந்த இடத்துல பிரதான அளவிடை என்ற பூச்சியம் இங்க இருக்கும், கொண்டு வந்து படிஞ்சதால் அங்கிட்டு போயிருந்தானே, வீடி வந்து என்ன செய்யும் சொன்னா, வீடி வந்து கொஞ்சம் அங்கிட்டு போயிடும். சரியா? விட்டு போயிடும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், வேனியர் எடுக்குமானி உண்டு ஆரம்பத்தில் எடுக்கலாம், இந்த தாடைகள் ரெண்டு தொட்டுட்டு இருக்கும், அத வலது திசையில இப்படி பாருங்க, வலது திசையில அசைச்சுதான் இடையில பொருளை வைக்கணும். ஆகவே பொருள்ன்ற வாசிப்பு எடுக்கணும்னு சொன்னா, ஒரு பொருளுக்கான வாசிப்பு வரணும்னு சொன்ன பொருளுக்கான வாசிப்பும் அது ரெண்டுக்கும், அந்த ரெண்டு தாடைகளுக்கும் இடையிலான கெப்பும் சமன். இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதலாம், தாடைகளுக்கு இடையிலான இடைவெளி அதுவும் இதை தரும், வாசிப்பைத்தான் தரும். சரியா? தாடைகளுக்கு இடையிலான இடைவெளியும் சமன். ஆகவே ஒரு பென்சில் அளக்கணும் சொன்னா, அந்த பென்சில்ல நீளத்துக்கு சமனான நீளத்துக்கு இந்த தாடைகள் ரெண்டையும் விரிக்கணும், அதை விளைவிக்கணும். அப்ப அந்த தாடைகள் ரெண்டுக்கும் இடையில பென்சில் போகும். சரியா? விளைவிக்கணுமே. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, தாடைகளை விரிக்கணும்னு சொன்னா ஒரு தாடை நிலையாக நிக்க, மத்த தாடை தானே போறாரு, வழுக்கும் தாடை தானே போறாரு. அப்ப வலது பக்கமாக அசைக்கணும். ஆகவே வலது பக்கமாக என்ன செய்யணும், ஒரு பொருள் அளக்கணும்னா ஜெனுவினாக அசைக்கும், உண்மையிலே அசைக்கணும். அவன் நம்ம வலது திசையை நாம் எடுப்போம் பிளஸ் திசை, இடது பக்கத்தை எடுப்போம் மைனஸ் திசை. சரிதானே? இத பாருங்க, இத பாருங்க, இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அசைய வேண்டிய திசை வலது திசை. ஆனா இந்த வீடி என்ன செஞ்சிருக்கீன்னு சொன்னா, வீடி தானே அசையுது, இடது திசையில அசைஞ்சு வந்திருக்குது, முன்னால வந்திருக்குது. வேனியர் பூச்சியத்துக்கு இடது பக்கம் வந்திருக்குன்னு சொன்னா, இது என்ன வலது திசையில அசைக்கணும், இதே திசையில வந்திருக்குன்னா மறை திசையில போயிருக்கு. சரியா? இங்க பாருங்க, வேனியர் பூச்சியத்திலிருந்து வலது பக்கத்துக்கு போயிருக்குது. சோ நேர் திசை. இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கக்குள்ளையும் நம்ம என்ன செய்தோம்னு சொன்னா, இந்த தாடைகள் ரெண்டையும் ஒட்டி வச்சுத்தான் பார்க்கும்.
சரியா? தாடைகள் ரெண்டையும் ஒட்டி வச்சுதான் பார்க்கும். தாடைகளை ஒட்டி வைக்கக்குள்ள உண்மையாகவே என்ன வாசிப்பு வரணும்? 0 வந்திருக்கும். ஆனா இங்க 0 வந்துச்சா? வரல. ஆகவே 0 வரணும்னு எதிர்பார்க்கும். 0 வர இல்லைண்டா 0 வரல. அதான் இங்க உள்ள வலு. அதான் இங்க உள்ள பிரச்சனை. ஆகவே அதுக்கு பேர் பூஜ்ய வலு. சரிதானே? பூஜ்ய வலு. இந்த இடத்துல 0 தானே வந்துச்சு. 0 வரணும்னு எதிர்பார்த்தோம். 0 தான் வந்துச்சு. ஆகவே பூஜ்ய வலு இல்ல. ஆனா இந்த இடத்துல 0 வரல. ஆகவே பூஜ்ய வலு இருக்கு. என்ன பூஜ்ய வலு? மறை பூஜ்ய வலு. இந்த இடத்துல நேர் பூஜ்ய வலு. சரிதானே? இப்ப பாருங்க நல்லா விளங்கணும் இன்னொரு விஷயத்த. இந்த இடத்துல உண்மையிலேயே வெச்ச மூணுமே ஒரே பென்சில். அப்ப அந்த பென்சில்ல நீரம் தான் மாறலையே. நாம ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு வாசிப்பு வந்தாலும் பாருங்க நாம எடுக்கிற வாசிப்பும் பொருளின் நீளமும் எல்லாமே உண்டாக இருக்கணும். இங்க பிழை உள்ளதான் பிரச்சனை. அப்ப பொருளின் நீளம் மாறலைன்னா வாசிப்பும் மாறக்கூடாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆர் தான் நியமமான வாசிப்பு. ஆர் தான் சரியான வாசிப்பு. என்ன? ஆர் தான் வாசிப்பு. ஆனா R1 என்ன? ஆரை விட குறைவுண்டா அந்த வந்த வலுவ R1 கூட்டினாத்தான் R வரும். வந்த வலுவ R1 கூட்டணும். அப்ப இந்த மறை பூச்சிய வலு என்ன செய்யணும்? கூட்டணும். வாசிப்போட கூட்டணும். R1 கூட்டினாத்தான் R வரும். ஏண்டா ஆரை விட R1 குறைவு தானே. ஆகவே இந்த R1 எதை சரி கூட்டினாத்தான் R ஆக வரும். R2ல இருந்து எதை சரி கழிச்சாத்தான் அது Rக்கு ஈக்குவலாக வரும். அப்ப இந்த இடத்துல நேர்பூச்சிய வலு என்ன செய்யணும்? வாசிப்புல இருந்து கழிக்கணும். இவர் யாரோட கூட்டணும்? R1 கூட்டணும். இவர் யார்ல இருந்து கழிக்கணும்? R2ல இருந்து கழிக்கணும். சரிதானே? அப்பதான் இதுக்கு ஈக்குவலாக வரும். இதான் ஃபுல் டீப். இதுக்கு கீழே டீப் ஒன்று இல்ல. சோ இதோட என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த ஒரு சின்ன விஷயத்துக்கு வாங்க. சரியா? சின்ன விஷயத்துக்கு வாங்க. என்ன சரி டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லைன்னா என்னோட பிரைவேட்டாக கேளுங்க. 6வது பாயிண்ட்ஸ்க்கு வரேன். மேலதிக விஷயங்கள். என்னன்னு சொன்னாலும் மேலதிக விஷயம் சொல்லப்படுது. ஒரு வேனியர் அடுக்குமானியால் அளக்கக்கூடிய மிகச் சின்ன பெருமான் 0.1 மில்லிமீட்டர் சிலபஸ் படி. இப்போ உள்ள அறிவியலால 0.01 எல்லாம் அளக்கிடும். 0.02 0.05 இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? அதே போல ஒரு வேனியர் அடுக்குமானியின் தாடைகளை விரிச்சு அதுக்கு இடையில பொருளை வச்சு தாடைக்கும் 2 தாடைகளுக்கும் இடையிலான கெப்பத்தான் அந்த பொருளின் வாசிப்பாக எடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பல தடவை சொன்னேன். தாடைகள்ல பொருளை வைக்கணுமே. தாடைகள் ஒரு அளவு தான் விரியும். அதுக்கு இடையில தான் வைக்கும். அதுக்குன்னு சொல்லி இப்படி பெண்ணாம்பர் சொன்ன வைக்கலுமான்னு கேட்டா ஏல தாடைகள் ஒரு அளவு தான் விரியும். ஆகவே ஒரு வேனியர் எடுக்குமானியால் அண்ணளவாக ஒரு 125 மில்லிமீட்டர் அல்லது 12.5 சென்டிமீட்டர் கெப் உள்ள பொருளை தான் வைக்கிறது. ஏன்னா அந்த தாடைகள் அவ்வளவுதான் விரியும். இதுக்கு மேல மேலதிகமாக இந்த ஆழமளக்கும் கோளால ஆழத்தளக்கியது. ஆனா அந்த தாடைகளை புறத்தாடையோ அகத்தாடையோ ஒட்டி வச்சு எடுக்கிற இந்த பூச்சிய வலுவை ஆழமளக்கும் கோலை யூஸ் பண்ணக்குள்ள பூச்சிய வலுவாக யூஸ் பண்ணிடும். ஏன்னா தாடைகள் எல்லாம் ஒரு செக்ஷன், ஆழமளக்கும் கோல் பின்னால உள்ள ஒரு தனி செக்ஷன். அவருக்கு டிஃபரெண்டாக நீங்க பூச்சி வலு காணணும். அடுத்தது இந்த சுரையை பயன்படுத்தி இறுக்கி வைக்கலும் வாசிப்பு மாறாம இருக்கு. வாசிப்பு எடுத்த பின்னால சுரையை வச்சு இறுக்கி வைக்கலும் வாசிப்பு மாறாம இருக்க. அதே போல சில்ல வச்சு தள்ளினா தான் என்ன நடக்கும்னு சொன்னா எந்த கலவலையும் இருக்காது. நம்மட இஷ்டத்துக்கு தள்ளினா பிடிச்சிலுக்கு 7 வேலை அது கலந்து தனியா வருது. அதனால சில்ல வச்சு ஸ்லோவா மூவ் ஆகும். சரியா? ஸ்லோவா மூவ் ஆகும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா தேவையில்ல உதாரணமே சரியில்லை. அப்ப பாருங்க இதெல்லாம் என்னன்னா மேலதிகமான விஷயங்கள். இதுக்கு மேலதிகமாக ஒரு வேனியர் எடுக்குமானியால மத்த கருவிகளை விட ஒரு நுண்மானி திருகு கணிச்சியில அளக்க இயலாம வேனியர் எடுக்குமானியால என்னென்ன அளக்க இயலும்னு சொன்னா அகத்தாடை அளக்க இயலும். அகத்தாடைய வேனியர் எடுக்குமானியால் அளக்க இயலும். ஆனா நுண்மானி திருகு கணிச்சால் அளக்க இயலும். அதே போல சிறிய ஆழங்களை ஆழக்கோலை பயன்படுத்தி அளக்க இயலும். ஆனா நுண்மானி திருகு கணிச்சால சின்ன ஆழங்கள் எல்லாம் அளக்க இயலும். சோ இந்த விஷயத்த விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. இதெல்லாம் மேலதிகமாக நான் சொல்லித்தர விஷயம். சரியா? மேலதிகமாக சொல்லித்தர விஷயம். நீ இதுவரை இப்ப படிச்சதை வச்சு பல கேள்விகளை செய்யலாம். இதுவரை நீங்க படிச்சதை வச்சு பல கேள்விகளை செய்யலாம். சரியா? எல்லா கேள்விகளையும் நீங்க ஒரே ரேஞ்ச்ல யோசிக்காம டிஃபரெண்டா யோசிச்சும் கேள்விகளை செய்ய. சரியா?
இந்த இடத்துல ஒரு வேதியியல் அடுக்குமாடியை பத்தி வந்த நீங்க உங்களோட பாஸ் பேப்பர்ல பெரட்டி பாத்தீங்கன்னா நான் படிச்சு தந்ததை மட்டும் வச்சு இதுக்கு மாதிரி நீங்க படிச்சு இல்லாட்டியும் இதை மட்டும் வச்சா பல கேள்விகள் அனுப்பலாம். இது ஃபுல் டீப்பாக நான் இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? நான் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு கேள்வி செய்து காட்டுறேன். FWC பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் அப்படி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான 2 கேள்விகள் செய்து காட்டுறேன். நான் படிச்சு தந்ததை வச்சு உள்ள மேக்சிமம் டீப்பாக வந்த 2 கேள்விகளை செய்து காட்டுறேன். சோ உங்களுக்கு அது விளங்கி இருக்குதா இல்லையான்றது இப்ப விளங்கும். சோ நம்ம அட்வான்ஸ்டான கேள்விகள், அட்வான்ஸ் क्वेश्चन 1 பாருங்க. கேள்வி வாசிக்கிறேன். சரியா? பூச்சிய வலு இல்லாத வேனியர் கருவி ஒன்றின் பூச்சிய வலு இல்ல தானே? சோ பிரச்சனை ஒன்று இல்ல. ஏண்டா பூச்சிய வலு இல்ல. அடுத்தது பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டர். ஒரு எம்டி வந்து 0.5 மில்லிமீட்டர். சரியா? 50 பிரதான பிரிவுகள் 50 வேனியர் பிரிவுகள் 49 பிரதான பிரிவுகளுடன் பொருந்தலாம். அப்ப என்ன? 50 BD சமன் 49 MD. சரியா? இப்ப இடிவெண்ணிக்கை காணறதுக்கு 2 சமன்பாடுகள்ல நாம படிச்சதன் படி குயிக்காக காண வேண்டிய சமன்பாடு என்ன? ஒரு பிரதான பிரிவின் கீழ வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை 50. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? குயிக்காக பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். மில்லிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. நான் தரவுகளை குறிச்சிட்டே போறேன். தரவுகள் எனக்கு சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தரவுகள் மறக்குதுன்னு சொன்னதால நான் குறிச்சு வச்சு தரவுகள் நல்லா ஞாபகம் இருக்கும்னா குறிக்க தேவை. சரியா? உங்களோட ஆகவே கேள்வி மிக பெருசாக வரக்குள்ள அதுல கண்டென்ட் சின்னதாக இருக்கும். இப்ப ஒரு கேள்விக்கு நீங்க 2 நிமிஷம் ஒதுக்குவீங்க. சரியா? 2 நிமிஷம் ஒதுக்குவீங்க. ஒரு பின்னாம்பெரிய கேள்வின்னு சொன்னா அது ஒரு தடவை வாசிக்கக்குள்ள விளங்காட்டி 2வது தடவை வாசிக்கக்குள்ளே அங்க 2-3 நிமிஷம் போயிடும். அதே நீங்க முதல் தடவை வாசிக்குள்ள தரவு எடுத்து வச்சா 2வது தடவை தரவை பார்த்தா போதும் தானே? டைம் வேஸ்ட் பண்ணும். அந்த விஷயத்துல கவனமாக இருக்கு. இந்த விஷயத்த நான் இனிவெண்ணிக்கை இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இங்க சொல்லிருக்கான் வேனியரின் அளவிடையின் 41வது பிரிவு பிரதான அளவிடையின் 74வது பிரிவுடன் பொருந்துகிறது. எப்படி? வேனியர்ற 41வது பிரிவும் பிரதான அளவிடையில 74வது பிரிவும் பொருந்துதான். இப்படி ஒரு தரவை நமக்கு தாரான். சரியா? இப்படி ஒரு தரவை நமக்கு தாரான். அப்ப நமக்கு இப்படி ஒரு தரவை தான். இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னது? கேள்வியை பார்க்கல கடைசிக்கு. கருவியின் வாசிப்பு என்ன? அந்த வாசிப்பு என்னன்னு டைரக்டாக கேள்வி. ஆகவே வாசிப்பு என்னன்னு சொன்னா ரீடிங் சமன் வேனியரின் பூஜ்ஜியத்துக்கு முன்னுள்ள பிரதான அளவிடை சக பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வேனியர் பிரிவு சக தர இடிவெண்ணிக்கை சகவோசய பூச்சியவளன் வரும். அதை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன வச்சுக்கொள்ளுங்க. ஒரு உண்மையான வாசிப்புக்கு சகவோசாய பூச்சிவலு கட்டாயம் போடும். இந்த கருவிக்கு சம்டைம் பூச்சிவலு இருக்கு. ஆனா இங்க இல்லைன்னு தந்த தலை போட தேவையில்லை. சரி, அடுத்த விஷயம், அடுத்த கட்டம். ரீடிங் சமன் பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவிடை என்னன்னு நமக்கு தரவுல இல்லை. அப்ப அதை விடுங்க. பொருந்தக்கூடிய வேனியர் பிரிவு தரவுல இருக்கு. பிரதான அளவிட வேனியர் பிரிவுடைய 41வது பிரிவும் பிரதான அளவிட 74வது பிரிவும் பொருந்தா. இந்த 74 நமக்கு தேவை. ஆனா 41 தேவை. 41 தர இடிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். சரியா? இப்ப இந்த இடத்துல பிரதான அளவிடை நமக்கு தெரியும். ஆனா இவ்வளவு காலம் நாம படிச்ச நம்மளோட பிராக்டிஸ்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இவ்வளவு காலம் நாம எடுத்தது எங்க இருந்துன்னு சொன்னா போட்டோவை பார்த்தம் பிரதியிட்ட தரவுல பார்த்தம் பிரதியிட்ட. சரியா? இப்ப நம்ம தரவுல பார்க்கம் இல்ல, போட்டோவை தேடுதல் இல்ல, தரவை நமக்கு உருவாக்கலாம். ஏன்னா அவன் தந்தது. ஆனா நமக்கு இந்த போட்டோவை உருவாக்கலுமான்னு கேட்டா ஏலும் உருவாக்க போறேன். பாருங்க. மேல பிரதான அளவிடை இந்த 71 மேல பிரதான அளவிடை என்ன 24 பிரதான அளவிடை
கீழே வேனியர் அளவீடு, ரெண்டும் பொருந்திருக்கு. சோ இதுல இருந்து ஒரு முடிவெடுக்கலாம், இப்படியே வந்துச்சுன்னு சொன்னா வேனியர் அளவிடை 0 இங்கே இருக்கு. அப்ப பிரதான அளவிடை இப்படியே வந்துச்சுன்னு சொன்னா பிரதான வேனியர் அளவிடைக்கு முன்னுக்குள்ள வாசிப்பு இந்த இடத்துல இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப நமக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவன் கேள்வியில சொல்லியிருக்கான் 50 VD 49 MDக்கு சமன். அன்னளவாக VDயும் MDயும் சமன், ஆனா கொஞ்சம் VDயை விட MD பெருசு. சரிதானே? ஆகவே ஈன உள்ள 41 ஈனைக்கு வருத்தானே. அப்ப மேலேயும் ஒரு 41 கழிச்சோம்னு சொன்னா ஈனைக்குள்ள பெருமானம் அன்னளவாக வரும். 74ல 41 போயிடுச்சுன்னு சொன்னா 33. அப்ப நான் என்ன செய்தேன்னா இந்த கேப் வந்து எவ்வளவு வருது? 41 VD வருது. சரியா? இந்த கேப் வந்து எவ்வளவு வரும்? அப்ப 41 VD வரும். ரெண்டு ஒண்ணு தானே, மேல் ஒன்றில் இருக்கு கீழ் ஒன்றில் இருக்கு. 41 VD சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 41 MDயை விட 41 MDன்றது 41 VDயை விட கொஞ்சம் பெருசு. ஏன்னா இது 49 இது 50க்கு சமம். என்ன 49 50க்கு சமம். அப்ப இந்த இடத்துல கழிச்சம்டா டைரக்டாக 33 இந்த இடத்துக்கு வரும். 33 MDன்னு சொல்லி வரும். ஆனா கொஞ்சம் MDயோட பெருமானம் பெருசுன்றதால முன்னுக்கே நான் 33 போடுது. இந்த கெப் வந்து 33 MDயை விட சின்னது. என்ன சரி இந்த கெப் வந்து 41 MDயை விட சின்னது. 41 MDயை விட இந்த கெப் வந்து சின்னது. ஆக இதுல இந்த 41 MDயை கழிச்சா 74 MDல இருந்து 41 MDயை கழிச்சா 33 MD. இப்ப சரியா இந்த 0க்கு நேரையே 33 வராது. ஏன்னா இது கொஞ்சம் சின்னதுன்றதால முன்னுக்கு 33 வரும். முன்னுக்கு 33 வரும். சோ அப்ப இப்ப பிரதியிடுங்க என்ன 33 டைரக்டாக 33 போடலுமான்னு கேட்டா ஏலா. ஏண்டா ஒரு பிரதான பிரிவு 0.5 மில்லிமீட்டர். ஆகவே இதை 0.5 பெருக்கி விட்டா 16.5 மில்லிமீட்டர் வரும். கழிச்சு விட்டா 6 சமன் சுருக்கி எடுங்க. நான் செய்ய ஒன்றுமே. சரியா? நான் செய்ய ஒன்றுமே. இதே போல அட்வான்ஸ் क्वेश्चन 2. அட்வான்ஸ் क्वेश्चन 2 வேனியர் எடுக்குமாடி ஒன்றின் 20 வேனியர் பிரிவுகள் பிரதான அளவிடையின் 19 பிரிவுகளுக்கு சமன். 20 VD 19 MDக்கு சமன். சரிதானே? பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு MD சமன் 1 மில்லிமீட்டர். இதுல இருந்து இழிவெண்ணிக்கை காணலும் தானே. இழிவெண்ணிக்கை சமன் என்ன? 2 சமன்பாடுல லேசான சமன்பாடு பிரதான பிரிவின் பருமனுக்கு கீழே வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை 0.05 மில்லிமீட்டர். சரியா? கண்டாச்சு. கருவி பூச்சிய வலு அற்றதெனில் இங்கேயும் பூச்சிய வலு இல்ல, பிரச்சனை இல்லை, அற்றதெனில் வேனியரின் 5வது பிரிவு பிரதான அளவிடையின் 5வது பிரிவுடன் பொருந்துகிறது. சரியா? பொருந்துகிறது எனின் இரு பூச்சியங்களுக்கும் இடைப்பட்ட தூரம். சரியா? இதுதான் கேள்வி. இரு பூச்சியங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இரு பூச்சியங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? அதாவது வாசி இதே சமன்பாடு, இதே சமன்பாடு. சரியா? ஆகவே ரீடிங் சமன் பிரதான அளவிடையின் பருமன். வேணிற பூச்சியத்துக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவிடையின் பருமன் தரவுல இல்ல. சரியா? பொருந்தக்கூடிய பிரிவு நமக்கு தரப்பட்டிருக்குது. பொருந்தக்கூடிய பிரிவு நமக்கு தரப்பட்டிருக்குது. 5வது வேனியர் பிரிவும் 5வது பிரதான அளவிடையும் பொருந்தா. பிரதான அளவிடையின் 5 நமக்கு தேவையில்ல, ஆனா வேனியர் அளவிடையின் 5 நமக்கு தேவை. பிரதியிட்டு இழிவெண்ணிக்கையும் நமக்கு தெரியும் 0.05 மில்லிமீட்டர். சுருக்கி விட்டா இது இப்படியே வரும் சக. இது எப்படி வரும் சக? இதை சுருக்கி விட்டா 0.25 மில்லிமீட்டர். சரிதானே? ஆனா ஆரம்பத்திலே நமக்கு வரைதத்துக்கான ஒரு தரவு தரப்பட்டுச்சு. ஆனா இங்க வரைதத்துக்கும் தரவு தரல. அப்ப என்ன வரைது? தரவுலையும் இல்ல, வரையவும் இல்ல, உள்ள 2 வழியும் இல்லண்டா அடுத்த வழி என்ன? கெஸ்ஸிங்.
வழி இல்லையா? வழி இல்லையா? இன்னொரு வழி தேட தேவை, கெஸிங்க்கு போங்க. இல்லாட்டி நீங்க வழி தேடி தேடியே பின்னால் உள்ளத்தை செய்யறதுக்கான வழி இல்லாம போயிடும். பின்னால் உள்ள கேள்விகள் செய்யறதுக்கான வழி இல்லாம போயிடும். ஆகவே வழி இல்லையா? கெஸிங்க்கு போகும். கெஸிங்க்கு போனா எப்படி கெஸிங்? பிரதான அளவிடை ஒன்று இப்படி வரக்கல இப்படிதான் இருக்கும். ஈன பிரதான அளவிடையில 0 இருக்கும். ஈன 1 2 3 4 1 2 3 4 5 இருக்கும். ஒன்று இப்ப இங்க பூச்சி வழிகளை இல்ல தானே? 0 வேணியற 0 இங்க இருந்திருக்கே. இல்லாட்டி வேணியற 0 இங்க, வேணியற 0 இங்க, வேணியற இங்க 0 இங்க, வேணியற 0 இங்க இப்படி இருக்கே. சரியா? வேணியற 0 இங்க இருந்துச்சுன்னு சொன்னா வேணியரின் 0க்கு முன்னுக்குள்ள பிரதான அளவிடை 0. இங்க இருந்துச்சுன்னு சொன்னா 1. இங்க இருந்துச்சுன்னு சொன்னா 2 3 4 எது சரி வரலாம். அப்ப 0.5 சொன்ன ஆன்சர் என்ன? 0.25 மில்லிமீட்டர் வரும். 1 குறைஞ்சினா 1.25 மில்லிமீட்டர் வரும். 2 குறைஞ்சினா 2.15 மில்லிமீட்டர் வரும். ஆன்சர்ல பாருங்க என்ன இருக்குது. நான் நினைக்கிறேன் இது மட்டும் தான் இருக்கும் ஆன்சர்ல. அப்ப இது ஆன்சர் ஆக எடுத்துட்டு போய் வழி இல்லையா? கெஸிங்க்கு போ. மிச்சமுள்ள வழி இல்லாம இருக்கிறான். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான கான்செப்ட். நான் டைமை ஷோர்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்தோட இந்த கான்செப்டை வந்து முடியும். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே நாம எதுல கண்டினியூ பண்றோம்னு சொன்னால் நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ல தான் கண்டினியூ பண்றோம். ஃபைனல் ப்ராஜெக்ட்கான போஸ்ட்டை நான் திருப்பியும் போட்டிருக்கேன். ஸோ தேவையானவங்க அதில் உள்ள அட்மிஷன் நம்பர் 070 282 5678 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜாயின் ஆகி கொள்ளையில். ஸோ ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரி. கடைசி வீடியோல கடைசி போய் இந்த இடத்துல இருந்திருக்கும். இந்த நம்பருக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா சரி. இவ்வளவுதான் நீங்க உள்ள கான்செப்ட். ஸோ நம்ம இதோட வந்து நாங்க முடிச்சு கொடுப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் போடுவோம்.